தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எடப்பாடியுடன் மோதல். தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார் அதிமுக எம்எல்ஏ. எடப்பாடியுடன் மோதல், தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார் அதிமுக எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுக படுதோல்வி அடைந்தது, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதிமுகவின் வாக்கு வங்கி வெகுவும் குறைந்தது. தமிழக வெற்றி கழகம் மே 10ஆம் தேதி மைனாரிட்டி ஆட்சி அமைத்தது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றி கழக அரசுக்கு எதிராக வாக்களிக்க எடப்பாடி முடிவெடுத்தார். ஆனால் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரித்து வாக்களித்தனர். பிறகு அதிமுகவில் பிளவு ஏற்பட்டது, மீண்டும் ஒருங்கிணைந்தனர். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட கலந்தாய்வு கூட்டத்தை எடப்பாடி நடத்தினார். ஓசூர் எம்எல்ஏ பாலகிருஷ்ண ரெட்டி அந்த கூட்டத்தை புறக்கணித்தார். தமிழக வெற்றி கழக அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது எடப்பாடி முடிவுக்கு எதிராக இவர் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார். இவருடைய மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் பதவி பிடுங்கப்பட்டது. ஆனால் மீண்டும் சமரசமானார். மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படவில்லை, அமைப்பு செயலாளர் பதவி மட்டும்தான் வழங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது எடப்பாடிக்கு எதிராக திரும்பியுள்ளார் ஓசூர் எம்எல்ஏ பாலகிருஷ்ண ரெட்டி. இன்று நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தை புறக்கணித்தார். எடப்பாடிக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. மேலும் தற்பொழுது ஓசூர் எம்எல்ஏ பாலகிருஷ்ண ரெட்டி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதாக கூறப்படுகிறது. தற்பொழுது இதுவரை 7 சட்டமன்ற தொகுதிகள் காலியாகி உள்ளன. மேலும் பலர் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தம் 12 தொகுதிகள் வரை இடைத்தேர்தல் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது ஓசூர் அதிமுக எம்எல்ஏ தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார்.